பொண்ணு வீட்டுல அவங்க முதலாளி யாரோ தாலி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் இதுல என்ன இருக்குதுன்னு விட்டு கொடுத்துட்டோம். அவங்க முதலாளி கூட நல்லா வாழ்ந்துகிட்ட குடும்பமா, ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம்னு பொண்ணு வீட்டுல நினைக்கிறாங்க போல இருக்கு. அட என்னப்பா நீ, ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்க போறவங்களுக்கு நல்லா வாழறவங்க கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்லாம வாழ்ந்து கட்டவங்க கையால ஏன் தாலி எடுத்து கொடுக்க சொல்ற? நீ ஆபசகுணமா இருக்காது? யோ, வாழ்ந்து கட்ட முதலாளி குடும்பம்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம உமா கிருஷ்ணனா இருக்குமோ? ஏன் அந்த சந்தேகம்? உடனே கேட்டுருவோம். ஏங்க, அந்த வாழ்ந்து கட்ட முதலாளியோட பேர் என்னங்க? அவங்களா? அவங்க பேரு கூட உமா கிருஷ்ணனா. இப்ப கூட ஏதோ இஸ்திரி கடை போட்டிருக்காங்களாமே. யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு சம்பளம் கொடுக்கறது நானு. நான் வந்து ஓரமா நின்று வாழ்த்தணும். என்கிட்ட கடன் வாங்கிட்டு வட்டி கூட கொடுக்க வக்கில்லாதவங்க அங்க தாலி எடுத்து கொடுப்பாங்களா? ஐயோ, கோச்சுக்காதீங்க சேட்டு. பொண்ணு வீட்டுல ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிதான். சே, நான் வரமாட்டேன். நீ கிளம்பு கிளம்பு. சேட்டு, நீ கோவப்படாத. நீ பெரிய யோகக்காரரு. அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டுது. என்ன ஈஸ்வரி அம்மா சொல்றீங்க? இதுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க முதல்ல கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லி அவரை அனுப்புங்க. நம்ம மத்ததையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிப்பா, நான் கல்யாணத்துக்கு வரேன். நீ போ. ரொம்ப நன்றி சேட்டு. வந்துருங்க சேட்டு. யோ, போயிட்டாருன்னு பாரு. போயிட்டாரா? ஐயோ, உங்களுக்கு விவரமே தெரியல சேட்டு. இந்த மாதிரி 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல அவமானப்படுத்தினாதான் கொஞ்சமாவது சூடு சொன்ன வரும். நாளைக்கு அந்த உமாவும் கிருஷ்ணனும் கல்யாணத்துக்கு வரட்டும். நீங்களும் வாங்க, நாங்களும் வரோம். எண்ணி 3 மாசத்துல உங்க பணம் வந்துரும்னு அந்த உமா வாயால நானே சொல்ல வைக்கிறேன். அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷமா. ஆனா எப்படி சொல்ல வைப்பீங்க? கவலைப்படாத சேட்டு. அந்த கல்யாணத்துக்கு உன்னையே தாலி எடுத்து கொடுக்கவும் வைக்கிறேன். உன் பணத்துக்கும் ஒரு வழி பண்றேன். நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா உன் பணமும் உன் கைக்கு வந்துரும். நான் என்ன பண்ண போறேன்னு நீ அங்க வந்து பாரு. வாப்பா, வந்துட்டியா? வந்துட்டக்கா. என்னாச்சு? வாஷிங் ஃபேக்டரியில லேட் ஆயிடுச்சா? நானும் நீ இப்ப வந்துருவ அப்ப வந்துருவேன்னு ரோட்டையே பாத்துக்கிட்டே நின்னு. ஏன் லேட் ஆச்சு? என்னத்த சொல்ல, காலையில முழிச்ச நேரமே சரியில்லை போல இருக்குக்கா. வர வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டியா? அக்கா, உங்ககிட்ட நான் ஏங்கா சமாளிக்க போறேன்? நிஜமாவே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுக்கா. வர வழியில நம்ம ஏரியா பசங்க வேற மாட்டிக்கிட்டாங்க. ஏன்? அவங்க கிட்ட கடன் கிட்ட ஏதாவது வாங்கிருந்தியா? இல்லக்கா, அவனுங்க இந்த பழைய பொருள்லாம் வாங்கி விக்கிறவனுங்க. ஒரு போன் கேட்டிருந்தேன், இந்தா வச்சுக்கோன்னு இந்த போனை கொடுத்துட்டானுங்க. சரின்னு பேசி கம்மி விலைக்கு வாங்கிட்டேன். பாருங்கக்கா. அப்படியா? ஐ, ஸ்மார்ட் போன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாக்கா. சரி சரி, வச்சுக்கோ. எவ்வளவு சொன்னாங்க? ரொம்பலாம் இல்லக்கா, 4000 தான். ஓ, அதுலயும் பாதி காசு கடன் சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா, அப்படியே வாங்கலேன், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி வித் அக்கா. தொழிலாளியை தம்பியாக பார்க்கும் முதலாளி Facebookல போடுவேன். அத ஏரியா பசங்க பார்த்து அப்படியே மிரளும்க்கா. என்னது, நீ செல்ஃபி எடுத்து Facebookல போட போறியா? நீ Facebookல யூஸ் பண்றியா? இந்த காலத்துல Facebook இல்லாதவங்க யாருக்கா இருக்கா? யார்கிட்ட ஸ்மார்ட் போன் இல்ல. ஸ்மார்ட் போன் மட்டும் வந்துட்டா போதும், அப்படியே வாட்ஸ்அப், Facebook, ட்விட்டர்னு ஜாலியா தட்டிட்டே இருக்க வேண்டியதுதான்க்கா. நான் முன்னாடியே ஸ்மார்ட் போன் வச்சிருந்தேன், அப்பவே இதெல்லாம் பழகிட்டேன் நானு. அப்படியா? அப்புறம் என் அக்கா புள்ள எடுத்து கேம் விளையாடுறன்னு சொல்லி அதை உடைச்சிட்டாங்கக்கா. கொஞ்ச நாள் Facebook இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை இன்னைக்குதான் கம்மி விலைக்கு வாங்கியிருக்கேங்கா. எனக்கும் இதெல்லாம் வச்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அன்னைக்கு டாக்டர் கூட எப்போ ஏமா போன் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சில நேரம் பிஸியா இருப்பேன், பேசாம வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அப்பவே ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா நமக்கெல்லாம் நினைச்ச உடனே இதெல்லாம் வாங்கறதுக்கு இந்த நிலைமையில காசு இருக்காதுல்ல. இந்த காலத்துல ஸ்மார்ட் போன் இல்லாதவங்கள மனுஷங்களாவே மதிக்கிறது இல்ல. சீக்கிரம் வாங்கணும். என்னப்பா பாக்குற? சரி சரி, வா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். Facebookல போடு, வா. அக்கா, இந்த போனை நீங்க வச்சீங்கக்கா, இது உங்களுக்கு தான் அவசியம். என்ன தம்பி, இப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்திருக்க,
அத போய் எனக்கு தரங்குற? வேணாம் வேணாம் வேணாம், நீயே வச்சுக்கோ, நல்லா இருக்கு, நீயே வச்சுக்கோ. அக்கா இப்பதான் நீங்க வேகமா முன்னேறிட்டு வரீங்க. இன்னும் 2-3 கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் இப்பெல்லாம் போன் பண்றதை விட வாட்ஸ்அப்ல மெசேஜ் தான் அனுப்புறாங்க. இப்போ உங்களுக்கு தான் இது அவசியமா வேணும். நம்ம டாக்டர் கூட சொன்னார்ல. அது அப்படி ஒண்ணும் இல்ல தம்பி. இப்பதான் நீ ஆசாசியா இதை வாங்கியிருக்க, இத போய் எனக்கு கொடுக்குறேங்கிற? அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. இப்ப எது அவசியமோ அதான் முக்கியம். பிசினஸ் டெவலப் பண்றது முக்கியமா, செல்ஃபி எடுத்து Facebookல போறது முக்கியமா? இத நீங்க வச்சுங்கக்கா. பிசினஸ் நல்லா டெவலப் ஆகி வரும்ல, அப்ப எனக்கு பணம் கொடுங்க, நான் வேற போன் வாங்கிக்கிறேன். இந்தாங்க வச்சுக்கங்க. அட இந்தாங்கக்கா, வச்சுங்கக்கா, புடிங்கக்கா, புடிங்கக்கா. எளிய மனுஷங்க கிட்டதான் அன்பும் கருணையும் அதிகமா இருக்கும்னு தினசரி யாராச்சும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஆசாசியா வாங்கினதை இப்படி எல்லாம் டக்குன்னு கொடுக்க இந்த காலத்துல யாருக்கும் மனசு வராதுல்ல. ரொம்ப தேங்க்ஸ் பா. அக்கா பரவாயில்லக்கா. அக்கா என்னக்கா இது? பேச்சு வாக்குல செல்ஃபி எடுக்க மறந்துட்டீங்களே. ஒரு நிமிஷம் போன கொடுங்கக்கா. கொடுங்கக்கா, தரேன். அக்கா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அக்கா ஒரு நிமிஷம் இப்படி வாங்கக்கா. இப்படியே வா. ஆமாக்கா வாங்கக்கா, ஒரே ஒரு செல்ஃபி வாங்க. அக்கா அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுங்கக்கா. என்னக்கா வாய உம்முன்னு வச்சிருக்கீங்க? சந்தோஷமா சிரிங்கக்கா. நாம பண்ணதுல உருப்படியான விஷயம் இதுதான் அத்தை. அதுவும் சரிதான். நாம ஏத்தி விட்டதுக்கு மேல சேட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. கண்டிப்பா அந்த உமாவை விட மாட்டாரு. யோ, அந்த சேட்டு அப்படி எப்படின்னு கொஞ்சம் இறங்கி போனாலும் அப்படி நாளைக்கு கல்யாணத்துல நம்ம சும்மா விடக்கூடாது. அந்த உமா தலை குனிஞ்சு கல்யாணத்தை விட்டு வெளியில போகணும். அந்த அளவுக்கு நம்ம வெறுப்பேத்தணும். நீங்க 2 பேரும் இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உமா அத்தைய கல்யாணத்துல வச்சு என்ன பண்ண போறீங்க? ஆமா, என்ன கல்யாணம்? ஏய், அதெல்லாம் உங்ககிட்ட விளக்கிட்டு இருக்க முடியாது. நீ உன் வேலையை பாரு. யோ, நாளைக்கு உமாவும் கிருஷ்ணனும் நிக்க போற கோலத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கியா? நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆனா உமா அத்தைய அவமானப்படுத்த திட்டம் போட்டிருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்க எல்லாம் இந்த ஜன்மத்துல திருந்த மாட்டீங்க. யோ, இவ இருக்கும்போது நம்ம வாயை திறந்துட்டோமே, இவ உடனே பெருசா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாளே. ஆமா அத்தை, நீங்க சுமதியை மட்டும் கொஞ்சம் கூட விவரமே தெரியாம வளர்த்துறீங்க. யாரு? நான் விவரம் தெரியாதவளா? முதல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. உங்களை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வரப்போதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணாங்க. ஏய், என்னடி என்ன சொல்ற? போலீஸ் எங்களை விசாரிக்க வருதா? தப்பு பண்ண உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும்? வந்தா நீங்க பதில் சொல்லுங்க. யோ யோ, என்னைய இவ இவ என்னைய சொல்றா? போலீஸ் எதுக்கு நம்மள விசாரிக்க வரணும்? எனக்கு மட்டும் எப்படி தெரியாது? நாம என்ன 1-2 தப்பா பண்ணிருக்கோம். எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கோம். எதுக்கு போலீஸ் வராங்கன்னு தெரியல. யோ, ஒருவேளை உமா எதுவும் சொத்தை புடிங்கிட்டோம்னு அவ கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்திருப்பாளோ? எதுவா இருந்தாலும் எப்படி அத்த அவ ஜெயிலுக்குலாம் போறது? நானாச்சும் பரவாயில்ல. ஆனா உங்களை அந்த கைது ட்ரெஸ்ல நினைச்சு பார்த்தா ஆயாம மாதிரி இருக்காத்த. ஏய், ஏயா நீ நேரங்கள தெரியாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு வராங்கன்னு தெரியலையே. இந்த பொண்ணு வேற. ஒருவேளை நம்மள எதுவும் விசாரிக்க வராங்களோ? என்னையா? ஜம்பு நீ தானே? இவன் தான் சார் ஜம்பு. முழிக்கிற மொழியிலே தெரியல, தப்பு பண்ணது இவன் தான். உங்க வீட்ல எதுவும் பிளம்பிங் ஒர்க் நடக்கல? இல்ல நீயே பிளம்பரா? எதுக்கு 4 ஆக்ஸா பிளேட் வாங்கின? சார், நான் ஒன்னும் பிளம்பர் இல்ல சார். வீட்டுல பழைய பைப் எல்லாம் இருக்கு, அதை அறுத்து பழைய பிளாஸ்டிக் கடையில போடலாம் தான் பிளேடு வாங்கினேன். அந்த பைப்பெல்லாம் அறுத்து எடுத்தாச்சா?
இல்லையே, அதுக்குள்ளதான் வேற வேலை வந்துருச்சே. ஆனா நான் வாங்கி வச்ச 4 பிளேடு இங்கதான் இருக்கு. எங்க அந்த 4 பிளேடு எடுத்துருவா பாக்கலாம். சரி சார். மேல இல்ல சார், அங்கதான் வச்சிருக்கேன் சார். வா. சார் 2 பிளேடு தான் சார் இருக்கு. சார் நான் 4 பிளேடு தான் சார் வாங்கினேன். மத்த 2 பிளேடு எங்க போச்சுன்னு தெரியல சார். சார் இந்த ஆளு வாயில இருந்து வரது எல்லாமே போய் தான் சார். நல்லா விசாரிங்க. நீயே சொல்லிட்டல, விசாரிச்சிடுறேன். யோ என் பக்கத்துல வாயா. அடிக்கலாம் மாட்டேன், வாயா. ஓயா. என்ன வீட்டோட மாப்பிளையா? ஆமா சார். அதான் செலவு காசு தர மாட்டாங்கன்னு பழைய பைப்ல அறுத்து இடைக்கு போடுறியா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார், வேலை வேலைக்கு சோறுலாம் போடுறாங்க சார். அப்புறம் எதுக்குடா உனக்கு காக்ஸா பிளேடு? இந்த வீடே புதுசா தானே தெரியுது, இதுல எங்கடா பழைய பைப் இருக்கு? உண்மையை சொல்றா, அந்த ஆக்ஸா பிளேட்ல எதுக்காக வாங்கின? சார் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். நல்ல 4 போடுங்க, அப்பதான் உண்மையை சொல்லுவான். என்ன சார், எதுக்கு சார் எங்க வீட்டுக்கு வந்து என் மாப்பிள்ளை சட்டையை பிடிக்கிறீங்க? இதனால வேற வாய் பேசுதுங்க. வாய் மட்டும் பேசாது, கையும் பேசும். பாக்குறீங்களா? பிரபா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்கம்மா, ஹாஸ்பிட்டல் குற்றவாளி சுப்புவுக்கு ஆக்சிஜன் போகாம தடுக்கிறதுக்கு இவன் வாங்கின ஆக்ஸா பிளேட்ல தான் அறுத்திருக்காங்க. நாங்க நினைச்ச மாதிரி இங்க வந்து பார்த்தா வாங்கின பிளேட்ல 2 குறைஞ்சிருக்கு. பின்ன யார போய் விசாரிக்க சொல்றீங்க? அத இவன் தான் பண்ணிருக்காங்கறத ஆணித்தரமா நான் சொல்றேன். சத்தியமான பைப்பா இருக்கா சார் வாங்கினேன். நீங்க சொன்ன சுப்புவை பார்த்து நான் பல மாசம் ஆகுது சார். எனக்கே நான் வச்ச பிளேட்ல இருந்து எப்படி 2 காணாம போச்சு சந்தேகமா இருக்கு சார். சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், எதுவும் பண்ணல ஐயோ பாருங்க எவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கு. ஏன் சார் நீங்க தானே விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அவன் யார் சார் கை வைக்கிறதுக்கு? நீங்க ஒரு போலீஸ் தானே? கண்டவன அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இருங்கம்மா, நான் சொன்னதா தம்பி சைடுல காமிச்சிருக்கான். நான் அவனை பாராட்டுறேன். செம்ம குத்து. சார் என்ன சார் நீங்க இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை கூட்டிட்டு வாங்க, நம்ம லீகலாவே விசாரிச்சுக்கலாம். இல்ல இசை, இவன் குற்றவாளி இல்ல. இவன் கண்ணை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இவன் வாங்கின பிளேட யாரோ திருடி இருக்காங்க. சார் இந்த வீட்டுல கண்ணன் இன்னொரு அக்யூஸ்ட் இருக்கான் சார். இந்த அம்மாவோட புள்ள. ஏமா உன் புள்ள எங்க? அது இவன் பழைய பகையை மனசுல வச்சுட்டு போட்டு கொடுக்குறான் சார். சம்பவம் நடந்தப்ப அவன் இங்க இல்ல, அவன் நெல்லூர் போயிருந்தான். அது எப்படி சம்பவம் கிளியரா சொல்ற? நாங்க தான் எதுவுமே சொல்லலையே. சரி இப்போ உன் மகன் எங்க? அது ஆபீஸ்ல இருக்கான். சரி அவனை போய் விசாரிப்போம். பிளேடு கொடு. சரி தம்பி, டாக்டர் போய் பாருங்க. அடையா எதுக்கு சொல்லிக்கிறேன், நீ வாமா. நல்லா இருப்பாடா. ஐயோ மாப்பிள்ள ரொம்ப வலிக்குதா? வாங்க டாக்டர் போலாம். சுப்புவை நம்ம தீர்த்து கட்டுனதுனால இங்கே மேட்டர் வீடியோ மேட்டர் 2 பிரச்சனையும் ஒளிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இப்ப திரும்பி வீடியோ அனுப்பிச்சிருக்கானுங்கன்னா அப்ப இன்னும் ஆளுங்க இருக்கானுங்க. அன்னைக்கு அந்த சுப்பு சொன்னானே என் பின்னால ஒரு பெரிய டீமே இருக்குன்னு சொன்னானே, அப்ப எல்லார்கிட்ட அந்த வீடியோ இருக்குமா? ஐயோ ஒன்னும் புரியலையே. கொலையும் பண்ணியாச்சு, அதுக்கான ஆதாரத்தையும் அழிச்சாச்சு.
அவ மொபைலுக்கு வைரஸே அனுப்பிச்சாச்சு. நம்ம இவ்வளவு வேலையை பார்த்த பின்னாடியும் இப்ப முளைச்சிருக்கிற புது எதிரி யாரும் தெரியலையே. நான் உனக்கு எங்க இருந்து பணம்? நேரம் பார்த்து யார் மேலேயே டென்ஷனா கத்திட்டு இருக்கான். ஒருவேளை ரத்னமா மாத்துட்டானோ? வாய்ஸ் ஏய், யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? ஒரு எம்டி ரூம்குள்ள வரணும்னா பெர்மிஷன் கேட்டு வரணும்னு தெரியாது? யோ மேனேஜர் சார், வாயாங்க. யாரை கேட்டு இவங்களை உள்ள விட்ட? சார் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு சார். இன்ஸ்பெக்டரா? இதோ சார். மேனேஜர் சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. உங்க முதலாளி கிட்ட நாங்க கொஞ்சம் விசாரிக்கிறோம். ஓகே சார். வாங்க. மிஸ்டர் கண்ணன், ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்கார்ந்து பேசினாதான் பதட்டம் குறையும். உன் மச்சான் வாங்கி வச்ச நாள ஆக்ஸா பிளேட்ல 2 காணும்னு சொல்றான். அது எங்க எடுத்துட்டு போன? எங்க எடுத்துட்டு போயிருப்பாரு? ஹாஸ்பிட்டலுக்கு தான். சார், நீங்க போலீஸா இல்ல அவங்க 2 பேரும் போலீஸா? ஏன் அவங்க என்ன விசாரிக்கிறாங்க? முதல்ல அவங்கள வெளியே போக சொல்லுங்க. அப்படியே சொல்றீங்க? இந்த பையன் என் வலது கை, அந்த பொண்ணு என் இடது கை. என் 2 கையும் இல்லாம என் உடம்பு மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போகுது? அவசரத்துக்கு கை நீட்ட வேண்டாமா? அதுக்குதான் அதிகாரம் கொடுத்து கூடவே வச்சிருக்கேன். சரிங்க சார், நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதான் கேட்டாங்களே, அந்த ஆக்ஸா பிளேட் 2ஐயும் எதுக்கு எடுத்தீங்க? சார், நான் எதுக்கு சார் அந்த ஆக்ஸா பிளேட் எடுக்கணும்? எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? நான் பிசினஸ் விஷயமா ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க பிளேட் எடுக்கல, ஹாஸ்பிட்டலுக்கும் வரல. நான் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு எனக்கு நெல்லூர்ல பிசினஸ் விஷயமா ஒரு மீட்டிங் இருந்துச்சு சார். இதை பாருங்க, நான் அன்னைக்கு தங்கின ஹோட்டலோட பில்லு. ரெண்டு நாள் ஆச்சு, இன்னும் சட்டை பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறீங்க. சட்டையெல்லாம் மாத்திர பழக்கம் இல்லையா? அப்படி இல்ல சார், நான் எது செலவு பண்ணாலும் கம்பெனி கணக்குல வரணும்ல, அது அக்கௌண்ட்ஸ்ல கொடுக்கணும்ல, அதான் பாக்கெட்ல வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே ரெடிமேடா பதில் வச்சிருக்கீங்க. முன் தயாரிப்போ? சார், உண்மை சொல்றதுக்கு எதுக்கு சார் முன் தயாரிப்பு வேணும்? நான் நடந்தது அப்படியே சொல்றேன். போலீஸ் வந்தா இயல்பா இருக்க கூட பயிற்சி எடுத்திருக்கீங்க போல. அநியாயத்துக்கு நல்லவனா நடிக்கிறீங்க. அப்போ நீங்க அன்னைக்கு நெல்லூர்ல இருந்தீங்க, சென்னையில இல்ல. சார், நான் எத்தனை தடவை சார் சொல்றது? நான் அன்னைக்கு நெல்லூர்ல தான் இருந்தேன், நம்புங்க. ஓகே மிஸ்டர் கண்ணன், வேற ஏதாவது தேவைன்னா நாங்க உங்களை திரும்ப தேடி வருவோம், சரியா? ஓகே. பரவாயில்லையே இசை, ரொம்ப லாவகமா அவன் கண்டுபிடிக்காத மாதிரி அவன் கைரேகையை எடுத்துட்ட. இந்த ஸ்டேபிளர்ல இருக்கிற கைரேகையும் பிளேட்ல இருக்கிற கைரேகையும் ஒத்து போயிட்டா அடுத்த நிமிஷமே அவனை தூக்கிடலாம்.
வாட்ஸ்அப்ல தான் பையன் உண்மையா நம்ப வைப்பாங்க. இவன் வாட்ஸ்அப்புக்கே அப்பனா இருப்பான் போலக்கு. சார் ப்ளீஸ் இப்போ இத பார்க்கலாம் சார். டியூட்டி பஸ். டிஎம்ஆர்எல் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழ இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.